காமிச்சு ஏமாத்த பாப்பா. இதெல்லாம் வந்து ரொம்ப கூல். ஏன்னா இவங்க வந்து வேற மாதிரி. இப்படிதான் அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொல்றதாவும் சரி, கேமரா தான் பண்றாங்க. ஏன் அர்ச்சனா क्वेश्चन பண்ண மாட்டாங்க? ஐயோ அர்ச்சனாவை கொஸ்டின் பண்ணலையா? அர்ச்சனாவை தான் கமல் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குது மொக்க பண்ணிடுறாருல. அவர் வந்து அந்த அம்மா அர்ச்சனா என்ன பேசினாலும் அதுக்கு உடனே ஒரு கவுண்டர் பேசி அவங்கள உட்கார வச்சிருவாரு. அதுதானே வேலையை. ஏமா நியூ இயர் விஷ் சொல்றது கூட அந்த கமலஹாசன் மாயாவை தானேமா யூஸ் பண்ணா. நீ தானேமா மாயா, ஏமா இப்படி பேசினுக்கிற? இப்போ கைண்ட் ஆஃப் டைரக்ட் அட்டாக்ஸ் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப அசிங்கமா உங்களுடைய இருக்கு. எண்ணம் செயலில் தெரியலையே மேடம். விசித்ரா மேடம், நீங்கள் தான் வந்து எல்லாத்துக்கும் பர்சனல் மேட்டருங்களை தானே எழுதுறீங்க. விஷ்ணு பற்றி சொல்கிறீங்க, உங்கள் வீட்டில் இப்படி தான் வளர்த்தாங்களான்னு கேட்குறீங்க. இவரை தினேஷை பற்றி சொல்கிறீங்க, அவர் ஒய்ஃப் திரும்பி வரக்கூடாதுன்றீங்க. ஒரு பிளேயரை டிஸ்டார்ட் பண்ணி எலிமினேட் பண்ற ஒரு கேம், அது அவங்க எமோஷன்ஸ்ல ப்ளே பண்ற ஒரு கேம். இவங்க என்னையும் பலியாடாக்க இது பண்றாங்க. ஏன்னா இங்க வந்து ரெண்டு generation அவங்க generation. இங்க ஒரே பிளேயர் தான். ஒரே பேர். மாயா பூர்ணிமா ஒண்ணுதான். எப்படி போட்டு தாக்குனாரு பாருங்க நம்ம விஷ்ணு. மாயாவால் ஒன்றுமே பேச முடியல. குரங்கு மாதிரி மூஞ்சி கட்டுறா பாருங்க. அதாவது யாராவது பேசும்போது இவருக்கு ஒன்றும் வார்த்தையே கிடைக்கலன்னா அப்படியே வந்து மூஞ்சில் எப்படி ஓ இ ஓ ஆ இ ஓ அப்படின்ட்டு ஆக்ஷன் காமிச்சு ஏமாத்த பாப்பா. இதெல்லாம் வந்து ரொம்ப கூல். ஏன்னா இவங்க வந்து